ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ப்ரீவியஸ் வெயிட் லாஸ் ஜேர்னி அண்ட் அந்த ஜேர்னியில் நான் என்னென்னலாம் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் 1 வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோக்கு வந்து ரொம்ப நல்லா சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும் கண்டினியூஸாக வீடியோஸ் போடுறதுக்கு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ நான் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போதே பார்த்தீங்க அப்படின்னா நான் நிறைய வந்து யூடியூப் தான் சர்ச் பண்ணுவேன். ரேண்டமாக வந்து என்னென்னலாம் கண்ணுக்கு படுதோ அது எல்லாத்தையுமே சர்ச் பண்ணுவேன். கேட்கவே கொஞ்சம் முட்டாள்தனமாக தான் இருக்கும். என்னோட சர்ச்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு லூஸ் வெயிட் வித்தவுட் எஃபர்ட்டு, ஹவு டு லூஸ் வெயிட் வித்தவுட் டயட்டு, அந்த மாதிரி கொஞ்சம் கேட்க இப்போ நினச்சி பார்த்தா ரொம்ப ரொம்ப சில்லியாக இருக்குது. அந்த மாதிரி எப்படி ஒரு எஃபர்ட்டே இல்லாமல், எப்படி ஒரு டயட்டே இல்லாமல், எந்த வித கஷ்டமும் படாமல் எப்படி வெயிட் லாஸ் பண்ணிட முடியும் அப்படின்னு நான் நினைச்சேன்னு எனக்கே தெரியல. இந்த மாதிரி முட்டாள்தனமா சர்ச் பண்ணது கண்டிப்பா நான் மட்டும் இருக்காது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்கள பல பேர் வந்து இந்த மாதிரி சர்ச் பண்ணிருப்பீங்க, கண்டிப்பா எனக்கு தெரியும். ஸோ நீங்க யாராவது இந்த மாதிரி யோசிச்சு இந்த மாதிரி சர்ச் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி நான் சர்ச் பண்ணி எனக்கு கிடைச்ச ஒரு வீடியோ தான் பாத்தீங்கன்னா அந்த ஜூஸ் டயட் வீடியோ. நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஜூஸ் டயட் வீடியோ. ஸோ அதுதான் வந்து நான் கண்டுபிடிச்சு பார்க்க ரொம்ப ஈஸியா இருக்கு, நம்ம நினைச்ச மாதிரி எஃபர்ட்லெஸ்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அதை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பண்ணி வந்து ஒரு 7 kg கிட்ட குறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா. ஸோ நான் வந்து என்ன பண்ணேன்னா ஒரு 7 kg குறைஞ்சதுமே ஓகே கண்டினியூஸா பண்ண வேண்டாம், ஒரு கேப் விடுவோம், இதுதான் ரொம்ப ஈஸியா இருக்கே, நம்ம வந்து ஒரு கேப் விட்டுட்டு திரும்ப பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டேங்க. ஸ்டாப் பண்ணிட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா ரெகுலரா வந்து நம்ம ஃபுட் எடுத்துப்போம் இல்லையா, பட் ஜங்க் எதுவுமே நான் சாப்பிடல, சுகர் கூட நான் பெருசா சாப்பிடல, அவாய்ட் பண்ணிட்டேனே சொல்லலாம். பட் ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம வீட்டில எல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா, சமைச்சு ஃபுட் எல்லாமே காலையில டிஃபன் மதியம் லஞ்ச் அந்த மாதிரி சாப்பிடுவோம் இல்லையா. ஸோ அது மாதிரி வந்து நான் வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் பெருசா எடுத்துக்காம ஃபுட் எல்லாம் சாப்பிட்றேன். ஏன்னா நமக்கு வந்து ஆல்ரெடி அந்த வீடியோல வந்து பிஃபோர் எப்படி இருக்கணும் ஆஃப்டர் எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி எந்த டீட்டெயிலும் அவங்க சொல்லலை. ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து நாம வந்து என்ன பண்ணுவோம், ஒரு டயட்டை முடிச்சதும் அப்படின்னா திரும்ப வந்து கேஷுவலான ஒரு ஸ்டேஜுக்கு போவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் நானும் வந்து கேஷுவலா வந்து நான் வீட்டில் இருக்க ஃபுட்டை வந்து எடுத்துக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தாங்க எனக்கு ஒரு பெரிய ஷாக்கே வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து ஒரு 4 days வந்து நான் கண்டினியூஸா வீட்டில் இருக்கிற நார்மலா தான் நம்ம ரொட்டீன் லைஃப்ல நம்ம என்னெல்லாம் ஃபுட் எடுத்துப்போமோ அது எல்லாமே நான் எடுத்துக்க ஆரம்பிச்சேன். ஸோ அப்போதாங்க எனக்கு பெரிய ஷாக்கு. ஒரு 4 daysல பார்த்தீங்க அப்படின்னா நான் எந்த வெயிட்டை வந்து லாஸ் பண்ணணும் அந்த 15 daysல அவ்வளோ கஷ்டப்பட்டு அது வந்து எனக்கு 4 days தாங்க எடுத்துச்சு அந்த திரும்ப அந்த வெயிட் எனக்கு ஏறுறதுக்கு. யோசிச்சு பாருங்க அந்த டைம்ல என்னோட மைண்ட் செட் எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு 15 நாளுக்கு வந்து எந்த ஃபுட்டும் எடுத்துக்காம அவங்க சொன்னபடி வந்து வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் எல்லாமே சேர்த்து ஜூஸாக எடுத்துக்கிட்டு ஒரு ஒரு உழைப்பை போட்டிருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். எதுக்காகனா நம்ம ஒரு ரிசல்ட்டை பார்க்கறதுக்காக தான் போட்டிருக்கோம். அந்த டைம்ல ஒரு 3 நாள்ல நீ 15 நாளா பண்ண எல்லாமே போச்சு அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வரும்போது மைண்ட் செட் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ரொம்ப ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டேன் நான். அவ்வளவுதான்டா, நமக்கெல்லாம் வந்து வெயிட் லாஸ்ன்ற பேச்சுக்கே இங்க வந்து இடம் இல்லை, செட்டே ஆகாது, நமக்கும் வெயிட் லாஸ்க்கும் சம்மந்தம் கிடையாது, நம்ம லைஃப் நம்ம இதுக்கப்புறம் இப்படியே தான் ஓட்டி ஆகணும், இந்த வெயிட்டோட தான் வச்சு ஓட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலா வந்து வெயிட் லாஸ் ஜேர்னில இருந்தே வந்து நான் கொஞ்சம் வெளியே வந்துட்டேன்னு தான் சொல்லணும். அந்த டைம்ல சுத்தமா எனக்கு வந்து இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு, டிமோட்டிவேட் ஃபுல்லா ஆயிட்டேன் நான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து வெயிட் லாஸ் அப்படின்ற பேச்சுல இறங்கவே கூடாது அப்படின்றதுல வந்து தெளிவா இருந்துட்டேன். ஸோ அது மட்டும் இல்லைங்க, திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 monthல எனக்கு வந்து ரொம்ப ஹெவியா ஃபீவர் வந்து ஒரு 12 days கிட்ட அப்படியே இருந்துச்சு. ஒரு 100 degree வந்து எப்பவுமே இருந்துட்டே இருந்துச்சு. நான் வந்து டாக்டர் கிட்ட போவேன், இன்ஜெக்ஷன் போடுவேன், அந்த கொஞ்ச நேரத்துக்கு வந்து அந்த ஃபீவர் கம்மியாகும், திரும்ப வந்து உடனே இதுவாயிடும். ஹாஸ்பிட்டல் கூட போக முடியாத அளவுக்கு நான் வீட்டிலே இருந்து வீட்டில் வந்து டாக்டர் பார்க்குற அளவுக்கு வந்து எனக்கு ஃபீவர் ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஸோ அதுவுமே எனக்கு வந்து எதனாலன்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி தண்ணி ஜூஸ் மட்டுமே எடுத்துக்கிட்டோம் இல்லையா, எல்லாமே அது வாட்டர் கண்டென்ட் மட்டும் தானே. ஸோ அந்த ஜூஸ் மட்டுமே எடுத்துக்கிட்டதோட எஃபெக்ட் தான் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி ஃபீவர் வர மாதிரி எதுவும் பண்ணிக்கல, எந்த மாதிரி விஷயமும் நான் பண்ணிக்கல. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜூஸ் டயட் மட்டும் தான் நான் இருந்தேன். அதுக்கடுத்து அந்த 1 monthலேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபீவரும் வந்துருச்சு. இன்னும் சொல்லவா வேணும், டோட்டலா வந்து அவ்வளவுதான், வெயிட் லாஸ் ஜேர்னின்ற பேச்சுக்கே இனிமே இடம் இல்லை அப்படின்ற ஒரு மைண்ட் செட்க்கு நான் போயிட்டேங்க. ஸோ இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் நீங்கள் எல்லாருமே என்ன நினைப்பீங்க, இந்த இன்சிடென்ட்க்கு ரீசன் யார் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. நீங்கள்லேருந்து நான்லேருந்து எல்லாருமே என்ன நினச்சிருப்போம், அந்த வீடியோ போட்டவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நாம் நினச்சிருக்கோம். பட் அதுதான் இல்லை. அந்த வீடியோ போட்டவங்களும் ஒரு ரீசன், பட் அந்த வீடியோ மட்டும் போட்டாங்க இல்லையா அவங்க மட்டும் ஒரு ரீசன் கிடையாது, நானும் அதோட ஒரு ரீசன் தான். ஏன்னா
நம்ம எல்லாருமே வந்து எல்லா விஷயத்துக்கும் வந்து ஷார்ட்கட் தேடுறோம். ஆனா அந்த தப்பு பண்ணும்போது ஷார்ட்கட்டா பண்றது கிடையாது. தொடர்ந்து நெறைய நாள் வந்து தப்பு பண்றோம். அந்த தப்ப சரி பண்றதுக்கு நம்ம எல்லாருமே என்ன பண்றோம்னா, ஷார்ட்கட் தேடுறோம். அந்த ஷார்ட்கட்ட நெறைய பேர் யூஸ் பண்ணி, அவங்க வியூஸ் பார்க்கறதுக்கோ, இல்ல அவங்க சம்பாதிக்கிறதுக்கோ தப்பான இன்ஃபர்மேஷன்ஸ குடுக்குறாங்க. அத நாமளும் என்ன பண்றோம்னா, கண்மூடித்தனமா அப்படியே நம்பிக்கிட்டு, ஏதோ அவங்க டாக்டர் மாதிரியும், நாம ஏதோ பேஷண்ட்ஸ் மாதிரியும் அவங்க சொல்றத அப்படியே நம்புறோம். நமக்கு வந்து புடிச்சவங்க இருக்கலாம். இப்போ வந்து ஃபாலோவர்ஸ் நெறைய இருக்காங்க. இல்ல அந்த அந்த சேனல் நமக்கு ரொம்ப புடிச்சிருக்கலாம். அந்த பெர்சன நமக்கு ரொம்ப புடிச்சிருக்கலாம். அதுக்காக அவங்க சொல்ற எல்லாமே வந்து 100% உண்மை. இது எல்லாமே வந்து 100% வந்து நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது. உங்க மேல தப்புன்னு சொல்றதுக்கு பெருசா எதுவும் கிடையாது. தப்பு வந்து நம்ம மேல தான். அத பார்க்கறதோட நிறுத்திக்காம, அத இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்குறோம் இல்லைங்களா? அதுதான் வந்து நம்மகிட்ட இருக்க தப்பு. ஸோ இதுக்கு நம்ம குடுக்குற விலை என்னவா இருக்கும் அப்டின்னா, இப்ப எனக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அந்த 15 நாள் உழைப்பு, அதுக்கப்புறம் கிடைச்ச டிமோட்டிவேட் இதெல்லாம் தான் எனக்கு கிடைச்ச பலன். இதுவே இன்னும் நெறைய பேர் என்னென்ன ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்டின்றது தெரியாது. ஸோ உங்கள்ல யாராவது இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்து, இது மாதிரி ஏதாவது சில்லியான டயட் ஏதாவது ஃபாலோ பண்ணியிருக்கீங்க அப்டின்னா, கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்க. இன்னொரு டைம் அந்த தப்ப பண்ணாம இருக்கிறதுக்கு அது அவங்களுக்கு யூஸ் ஆகும். என்னோட ஃப்ரெண்ட் ஒரு சேனல் பார்த்தாங்க. அந்த சேனல்ல அவங்க சொல்றபடி அவங்க எல்லாமே ட்ரை பண்ணாங்க. அவங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களும் உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு, அவங்க சொல்றத அப்படியே கண்ண மூடிக்கிட்டு செஞ்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்க ஃப்ரெண்டுக்கு ஒர்க் அவுட் ஆகுற மாரி உங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அத ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. எல்லாரோட பாடியும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது. ஸோ உங்க பாடிக்கு என்ன ப்ராப்ளம்? அத எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். யாராவது எதையாவது சொல்றாங்க, அதுதான் நமக்கும் இருக்கும். நமக்கும் அதுதான் சொல்யூஷன் அப்படின்னு நீங்க நினைக்கக் கூடாது. உங்களுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றத நீங்க தான் வந்து அனலைஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு. எதனால உங்க பாடிக்கு இந்த பிரச்சனை ஆயிருக்கு? அந்த பிரச்சனைய நம்ம எப்படி சரி பண்ணலாம்? அப்படின்றத நீங்க தான் தேடணும். தேடி கண்டுபிடிச்சு படிக்கணும். நெறைய படிச்சு, ரிசர்ச்சஸ் நெறைய இருக்கு. அத பத்தி எடுத்து படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் நீங்க எதுவா இருந்தாலும் ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி ஒரு விஷயம் எடுத்ததுமே ட்ரை பண்றோம் அப்படின்னா, அதுல எடுத்ததுமே சக்சஸ் ஆயிட முடியாது. கண்டிப்பா வந்து ஃபெயிலியர்ஸ் இருக்கும். அதுல இருந்து தான் நம்ம கத்துப்போம். முக்கியமா இந்த ஹவ் டு லூஸ் 10 கேஜி இன் 10 டேஸ் அப்புறம் வந்து எக் மட்டுமே சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணலாம். பிளாக் காஃபி மட்டுமே குடிச்சு வெயிட் லாஸ் பண்ணலாம். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா வந்து 5 கிலோ ஒரே வாரத்துல கரைக்கக்கூடிய மேஜிக் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம். ஏகப்பட்ட வைரல் கண்டென்ட்ஸ் வந்து நம்ம யூடியூப்ல கொட்டி கிடக்குங்க. வைரல் ஆகுற எல்லா கண்டென்ட்ஸுமே ரியல் வெயிட் லாஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாதுன்னு தான் சொல்லணும். இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெயிட் லாஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் உட்காந்துட்டு சர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு 9 மணிக்கு படுக்கிறோம் அப்படின்னா அந்த 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். கொஞ்ச நேரத்துல பார்த்துட்டு சரி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு மோட்டிவேஷன்ல இருப்போம். எப்படியாவது வெயிட் லாஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கே தெரியாம நம்ம என்ன பண்ணுவோம்னா நைட் ஃபுல்லா தூங்காம அந்த யூடியூப சர்ச் பண்ணி வீடியோஸை பார்த்துட்டு நம்ம தூக்கத்தை வந்து கெடுத்துட்டு நம்ம தூக்கத்தை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டு நம்ம உடம்ப கெடுத்துக்கிறோம். அந்த டைம்ல நம்ம உடம்போட மெட்டபாலிசம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது அப்படின்றது கூட நமக்கு தெரியறது கிடையாது. நம்ம மோஸ்டா யூடியூப்ல பாக்குற ரீல்ஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே பாக்குறதுக்கும் கேட்கறதுக்கும் ரொம்ப அட்ராக்டிவா தாங்க இருக்கும். ஆனா இதுல வந்து ஒரு 5% கூட ரியலான வந்து ரிசல்ட் கிடையாது அப்படின்றதுதான் உண்மை. இது வந்து வீடியோ போடுறவங்களும் வந்து இதுக்கு பின்னாடி ஏதாவது சயின்டிபிக்கலான ரிசர்ச் பண்ணிருக்காங்களா, ப்ரூஃப் ஏதாவது இருக்கா, இதுக்கு பேக்ரவுண்ட் ஒர்க் என்ன பண்ணிருக்காங்க, இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும், இதோட ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து ப்ரூஃபா நமக்கு யாருமே பெருசா சொல்றது கிடையாது. நாமளும் வந்து அத பத்தி எதுவுமே தெரிஞ்சுக்க ஆசைப்படுறது கிடையாது. நமக்கு ஷார்ட்கட் கிடைக்குதா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் வந்து அது அவங்க சொல்றது அப்படியே வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறோம். அதுக்கான ரிசல்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா, நீங்க வந்து எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. கொஞ்ச நாள்லயே நிறுத்திட்டு, திரும்ப மொத்தமா டிமோட்டிவேட் ஆயிட்டு, நீங்க எப்போ வெயிட் லாஸ் ஜர்னிய ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அப்பவே அத இழுத்து மூடிட்டு, ஒரேடியா வெயிட் லாஸ் ஜர்னிய வந்து முழுக்கு போட்டுடுவோம். ஸோ நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஷார்ட்கட்ஸ் எதுவுமே உங்களோட ரியலான வெயிட் லாஸ் ரிசல்ட்டுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணாது. உங்க பாடில என்ன ப்ராப்ளம்? உங்களுக்கு எதனால வெயிட் கெயின் ஆச்சு? எதனால நீங்க வெயிட் லாஸ் ட்ரை பண்ணும்போது வெயிட் லாஸ் ஆகாம இருக்கு அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். உங்களோட வெயிட் லாஸ் ஜர்னி பெர்ஃபெக்ட்டான ரியாலிட்டியான ரிசல்ட் குடுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்க பாடிய நீங்க உங்களுக்கே தெரியாம என்ன அப்யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணி ஸ்டாப் பண்ணுங்க. அதிலேயே கண்டிப்பா உங்களுக்கு ரியாலிட்டியான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அந்த கெயின் ஆன வெயிட்ட எப்படி லாஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு நெறைய வந்து சயின்டிபிக்கலான ரிசர்ச்சஸ் இருக்கு, ஆர்டிகல்ஸ் இருக்கு, ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கு. இது எல்லாத்தையும் எடுத்து படிச்சு பாருங்க. இதுல உங்க லைஃப் ஸ்டைலுக்கும், உங்களோட வெயிட் லாஸ் ஜர்னிக்கும் எது சூட் ஆகும் அப்படின்றத வந்து ட்ரையல் பண்ணுங்க. சில சமயம் ட்ரையல் வந்து ஒர்க் அவுட் ஆகலாம். சில சமயம் வந்து ஃபெயிலியர் ஆகலாம். ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா, அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்றத திரும்ப வேற ஏதாவது ஒரு மெத்தட வந்து ட்ரை பண்ணி ட்ரையல் பாருங்க. அதுல எது பெட்டரா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதோ, அத ஃபாலோ பண்ணி உங்களோட வெயிட் லாஸ் ஜர்னிய ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ நான் பண்ண இந்த மிஸ்டேக்ஸ் எதுவுமே நீங்க பண்ணாதீங்க. உங்களோட வெயிட் லாஸ் ஜர்னிக்கு என்ன தேவை அப்படின்றத ப்ராப்பரா ரிசர்ச் பண்ணி, ப்ராப்பரா உங்க கோல செட் பண்ணி, ப்ராப்பரா எல்லாருமே வெயிட் லாஸ் பண்ணுங்க. அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நான் எப்படி வந்து என்னோட வெயிட் லாஸ் மெத்தட் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சேன் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.
ஸோ என்ன மாதிரியே உங்களோட வெயிட் லாஸ் ஜர்னில நீங்க என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதையும் வந்து கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. நெறைய பேருக்கு கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்க வீட்ல யாராவது வெயிட் லாஸ் பண்றவங்க இருக்காங்க அப்படின்னா, இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நான் பண்ண மிஸ்டேக்ஸ் எதுவும் அவங்க பண்ணிடாம இருக்கிறதுக்கு இந்த வீடியோ அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நான் என்னோட வெயிட் லாஸ் ஜர்னிக்கு என்னெல்லாம் ரிசர்ச் பண்ணேன், என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணி என்னோட வெயிட் லாஸ் வந்து நான் பண்ணேன். அரௌண்ட் 19 கேஜிஸ் கிட்ட நான் எப்படி குறைச்சேன் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்றேன். அது வரைக்கும் டாட்டா பாய்.